காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. மச்சான் டேய் டேய் நீ என்னமா கிளம்பலையா? எல்லாம் ரெடி, நான் ஆரம்பிக்க போறேன், நீ கிளம்பு. மச்சான் என்னடா? நான் வேணா ஒரு ஓரமா உட்காந்து யூடியூப பார்த்தேன், அடுத்த என்ன போடணும்னு சொல்லட்டுமா? எதுக்கு? எப்படியும் பிரியாணி செம்ம டேஸ்டா தான் வரப்போகுது, கிரெடிட் எல்லாம் நீ எடுத்துக்கவா? மவன போட்டி தாண்டா. இல்லடா, பாதிக்கப்பட போறது ஒட்டுமொத்த குடும்பமா இல்ல, அதான். என்ன பாதிக்கப்பட போறாங்க? இல்லடா, ஒரு தடவை நல்லா பிரேயர் பண்ணிக்கோ. பிரேயரா? ஆமாண்டா, நீ சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கும்னா ஜீசஸ் துணைக்கு கூப்பிட்டுட்டு சமைக்க ஆரம்பிங்க. டேய் அதெல்லாம் எனக்கு தெரியும், இந்த சாம் சமையல்ல எப்படி கலக்குறான்னு மட்டும் பாரு. இது வரைக்கும் இந்த சிங்கத்தை விஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல மட்டும் தானே நடந்து பாத்திருப்பேன், இனிமே இங்க நடக்க போற சமையல்லையும் பாப்பேன். ஏன்டா இப்படி சாவடிக்கிறேன்? ட்ரிப் போறேன்னு சொன்னதான் சந்தோஷமா கிளம்பி வந்தேன், ஆனா பிரியாணி நீ தான் சமைக்க போறேன்னு முன்னமே தெரிஞ்சிருந்தேன்னு வச்சுக்கோ, இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன்டா. நான் பாட்டுக்கு ஆபீஸ்க்கே போயிருப்பேன். கம்பெனி ஸ்டாஃப் ஒவ்வொருத்தங்க கிட்டே இருந்தோம் ஒரு ஸ்பூன் வாங்கி சாப்பிட்டிருந்தாலே என் வயர் நிறைஞ்சிருக்கும். மச்சான், என் சமையல இவ்வளவு கேவலமா நீ எடை போடாதா. இதுக்கு பேசாம லெமன் சோறே கட்டி கொண்டு வந்திருக்கலாம். பிரியாணி, அதுவும் சிக்கன் பிரியாணின்னு ஆசை காட்டி இப்படி புலம்ப விடுறது நியாயமாடா? டேய் மச்சான், நல்லா கேட்டுக்கோ. ஒரு காலத்துல தஞ்சாவூர், ஊட்டி, கொடைக்கானல்னு தமிழ்நாட்டுல எந்த மூளைக்கு ஃபேமிலி ட்ரிப் போனாலும் ஒரு பெரிய தூக்குவாளியில லெமன் சோறு தான் போகும். ஆனா இன்னைக்கு இப்ப இந்த ஹீரோ சாம் பிரியாணி சமைச்சு நீங்க எல்லாம் சாப்பிட போறீங்க. இதுல இருந்து இந்த குடும்பத்துக்கு என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா? என்ன? நான் என் ஒய்ஃபுக்காக அவளை உட்கார வச்சு உழைச்சி போடுறது மட்டும் இல்லடா, அவளை உட்கார வச்சு சமைச்சும் போடுவேன்னு இந்த குடும்பத்துக்கு தெரியணும். அவன் பைத்தியம் அப்பயே தலையில அடிச்சு சொன்னானே, என் ஃப்ரெண்டு நார்மலா தான் இருக்கான்னு சொன்னேன். இப்ப புரியுதா அவன் அப்நார்மல் ஆகி ரொம்ப காலம் ஆகுது அப்படின்னு. டேய் மச்சான், இதெல்லாம் நமக்கு தேவையாடா? டேய், உன் தங்கச்சி ஓகே சொல்லனா நான் எந்த எல்லைக்கு வேணா போவேன். இதெல்லாம் நமக்கு தேவையா? இங்க பாரு, உன் அண்ணை நானே சொல்றேன், இவனுக்கு ஓகே சொல்லிரு. அண்ணே, அவன் தான் பைத்தியம் மாதிரி பேசுறானா, நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுற. இவன் இப்படி எல்லாம் நம்மள மெண்டல் டார்ச்சர் பண்றதே, அவன் காதலுக்கு ஓகே சொல்லணும்னு தான் பண்ணிட்டு இருக்கான், நீ வேற. இதுங்க ரெண்டுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு என் குடும்பம் தான் முழிச்சிட்டு இருக்க. ஏன் மச்சான், உன் முகத்தை பாக்கும்போது ஒரு மாதிரி பதட்டமாவே தெரியுது. மச்சான், பாக்குறதுக்கு பதட்டப்படுற மாதிரியே தெரியுது. ஆமாண்டா. டேய் நல்லா பாடுறான், இது பதட்டம் இல்ல, பயம். ஒருவேளை நீ சமைக்கிறத மட்டும் சாப்பிட்டுட்டான் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போட வேண்டியதா இருக்கும். ஏன்டா டேய், என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? என்ன பார்த்தா சமைக்கிற ஆள் மாதிரி தெரியலையா என்ன? உன்னை பார்த்தா சமைக்கிற ஆள் மாதிரி இல்லடா, காய் வெட்டுறதுக்கு கூட நீ செட் ஆக மாட்டேன். என்னடா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? ஜிம்முக்கெல்லாம் போறேன், ஜிம்முக்கு போறதுக்கும் சமையலுக்கு என்னடா சம்மந்தம் இல்லையா? நீ பார்த்தது இல்லையா? இந்த ஜிம்முக்கு போவாங்க இல்ல பசங்க, அந்த பசங்களை எல்லாம் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டு கையிலயும் சாம்பார் வாளியை தூக்கிட்டு நடக்கிற மாதிரியே நடப்பாங்க. அவங்க எல்லாம் சாம்பார் வாளியை தான் தூக்க முடியும், ஆனா என் கையில பிரியாணி வாளியே இருக்கு. இன்னைக்கு எப்படி கலக்குறேன்னு மட்டும் பாரு. டேய், எதுனா கையில கிடைக்கிற மரக்கட்டை எடுத்து அடிச்சாலும் அடிச்சிருப்போம் பாத்துக்கோ. பெரியவங்க சமைக்கட்டுன்னு சொன்னா வழி விடுறியா? உனக்கு எனக்கு சமையலை பத்தி ஏதாவது தெரியுமா? மச்சான், உனக்கு எனக்குன்னு உன் கூட என்ன கம்பேர் பண்ணாத. நீ எல்லாம் பொண்டாட்டி சமைச்சு சாப்பிடணும்னு ஆசைப்படுறவன், ஆனா இந்த சாம் பொண்டாட்டிக்கே சமைச்சு போட்டு அதுல சந்தோஷப்படணும்னு நினைக்கிறவன். உனக்கு எனக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. நீலாம் ஒரு பொண்ணு சமைச்சு போட்டதுன்னு வச்சுக்கோ, அது காக்கா பிரியாணியாவே இருந்தாலும் கோழி பிரியாணி மாதிரி இருக்குன்னு அடிச்சு விடுறவன். உன் பொண்டாட்டி தக்காளி சோறு செஞ்சாலே பிரியாணி மாதிரி இருக்குன்னு அடிச்சு விடுறவன் தானே நீ. இப்ப நானே என் தாடி எல்லாம் எடுத்துட்டு சாரி கட்டி உனக்கு சமைச்சு போட்டேன்னு வச்சுக்கோ, எச்சி பாய் முடுறான். இதெல்லாம் உன் பொண்டாட்டி தக்காளி சோற பார்த்து பிரியாணி மாதிரி இருக்குன்னு நீ சொல்றதுக்கு முன்ன யோசிச்சிருக்கணும். இங்க பாருடா, உனக்கு நான் ஃப்ரெண்டா கிடைச்சது உன் அதிர்ஷ்டம், அந்த அதிர்ஷ்டத்துலதான் தீய வச்சுட்டேலாம். டேய், நான் சமைக்க போறேன், தொந்தரவா இல்லாம இங்க இருந்து கிளம்புறியா? மச்சான், ஒரு ஓரமா உட்காந்து எதை எப்ப போடணும்னாச்சும் சொல்றேன். உனக்கு அடுப்பை பத்த வைக்க தெரியுமா? அடுப்பை பத்த வைக்கிறதுக்கே யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கேன். நான் தான் சொன்னேன்ல, அதான் பக்கத்துல ஹோட்டல் இருக்கலாம், பாத்துக்கலாம், நீ கிளம்பு. அது பாட்டுக்கு எதனா செஞ்சுட்டு போட்டோம். கடவுளே, எப்படியாச்சும் இவன் கிட்டே இருந்து என் குடும்பத்தை காப்பாத்து. ஏன் செல்லம், நேரம் ஆயிட்டு இருக்கலாம், சனன காயெல்லாம் வெட்டி கொடுத்துருவான். நீ சனன இந்த தேங்காய் திருவிரே. செல்லம், பிரியாணி பண்ண போறது சாம், எதுக்கு தேவையில்லாம வேலை பார்த்துக்கிட்டு? எப்படியே எல்லாரும் பக்கத்து ஹோட்டலுக்கு தான் போறோம். யார் எங்கிட்டு போனாலும் என் பேரன் செஞ்ச பிரியாணியை தான் நான் தின்னுவேன். கஷ்ட காலம் போதும். ஏன் செல்லம், சமைச்சிருவேன்னு உனக்கே பயமா இருக்கா? ஆரம்பமே களை கட்டுதே, டேஸ்டா சமைச்சா இவனுக்கே கட்டி வச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கா? அடச்சி, தீ இப்படி பத்தி எரிஞ்சதுக்கு பிறகு
ஊதிட்டு இருக்கியே இப்படியே உயிரை கொடுத்து ஊதிட்டு இருந்தேன்னா ஒண்ணுல அட்டாக் வரும். ஏற்கனவே பயங்கரமா காத்து அடிச்சிட்டு இருக்க. பொறாமடி, உனக்கெல்லாம் பொறாம. பொறாம இல்லடா, எப்படியாவது உன்கிட்ட இருந்து எங்க குடும்பத்தை காப்பாத்தணுமேன்னு ஒரு ஆதங்கம். ஒன்னும் தேவையில்ல, நீ வேணா பாரு. நான் சமைச்சு முடிச்சதுக்கு பிறகு உன் குடும்பமே எப்படி என் கால்ல வந்து விழுறாங்க அப்படின்னு. யாரா நீ சமைச்சதா என் குடும்பம் உன் கால்ல வந்து விழுவாங்களா? இது நடக்குதா இல்லையான்னு பாரு. என்ன நீ ஈஸியா கணக்கு போட்டுட்ட. நான் தீ பத்த வைக்கிறதுக்கே 2 வீடியோ பாத்திருக்கேன்டி, 2 வீடியோ பாத்திருக்கேன். டேய் கண்ணா, அம்மா வாங்க வாங்க. நான் சமைக்கிறதுக்கு முன்னமே பிரியாணி ஸ்மெல்ல இங்க வந்துட்டீங்களா? இல்லடா, நீ சமைக்கிறேன்னு இப்பதான் அன்பு சொன்னா. நீ எந்திரி, நான் சமைக்கிறேன். எது? அத்தை. என்னம்மா? இந்த முழு நேரக்கிட்ட இருந்து எப்படியாவது என்ன எங்க குடும்பத்தை காப்பாத்துங்க. எது முழு நேரம் இருக்கனா? அம்மா என்னடா நீ கூப்பிடுறா, அவ கூப்பிடுறா? அவ என்னைய முழு நேரம் இருக்கேன்னு சொல்றான். நீங்க பல்ல காட்டிட்டு நிக்கிறீங்க. டேய், இனிமே நான் அழ முடியுமா? நீ எந்திரி, நீ சமைக்கிறதா உன்னை பெத்தவ, நான் சமைக்கிறதா ஒண்ணுதான். ஹலோ, என்ன 10 மாசம் நீங்க சுமந்து பெற்றிருக்கலாம். ஆனா இது என் தன்மானத்துக்கு வந்த பிரச்சனை. ஓரமா போய் உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. எனக்கு யார் உதவியும் தேவையில்ல. ஏன் பெத்த தாயோட உதவி கூட எனக்கு தேவையில்ல. அப்படியா? ஆமா, நீங்க கிளம்புங்க. டேய் புறவு வருத்தப்படுவடா. சும்மா இல்லமா, நைட்டு ஃபுல்லா 25 வீடியோ பாத்திருக்கேன். யார் எனக்கு கை கொடுக்கலனாலும் சாராஸ் குக்கிங் எனக்கு கை கொடுக்கும். என்னது? அந்த பொண்ணு டீடைலா பிரியாணி செய்வது எப்படின்னு வீடியோ போட்டிருக்கான். அந்த பொண்ணை இன்ஸ்பிரேஷன் எடுத்து தான் நானே சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்னைக்கு நான் யாருன்னு இந்த தமிழ்நாட்டுக்கே காட்டுறேன். ஏன் சாம், அப்ப அம்மா போலான்னு சொல்றியா? கிளம்புங்க. அத்தை விடு, இத சொல்லி ஒரு நாள் ஹோட்டல்ல சாப்பிடலாம்ல. எல்லாருக்கும் கிண்டலா இருக்கலாம். நான் யாருன்னு காட்டுறேன். என்ன இவ்ளோ ஸ்ட்ராங்கா பேசுறானே? ஒருவேளை நல்லபடியா சமைச்சிருவானோன்னு பயமா இருக்கா? அடச்சி, உன்கிட்ட 3 கேள்வி கேக்குறேன்டா. சாம், தண்ணி வேணுமா? தண்ணி இப்ப இல்ல. பிரியாணி பண்றதுக்கு தண்ணி வேணும்ல. தண்ணி ஊத்த கூடாதுல. என்ன குழப்பி விடலான்னு பாக்குறீங்களா? தண்ணி இல்ல, எண்ணெய் தான் ஊத்தணும். எனக்கு நல்லாவே தெரியும். சமைச்சிருவானோ? டேய், உன்கிட்ட 3 கேள்வி கேக்குறேன்டா. அந்த 3 கேள்வில எதனா ஒரு கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டியனா ஒத்துக்கிறேன்டா. உன்னால சமைக்க முடியும்னு ஒத்துக்கிறேன். கேள்றி, நான் யாருன்னு இன்னைக்கு உனக்கு காட்டுறேன். எங்க சயின்ஸ்ல இருந்து கேட்க போறியா? சயின்ஸ் இல்ல மேத்ஸ் இல்ல, சுடு தண்ணி வைக்கிறதுக்கு ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லு. அவமானம். கேள்றி, அடுத்த கேள்வி கேள்றி. தண்ணி சூடாயிடுச்சுங்கறத எப்படி கண்டுபிடிப்ப? இது இந்த சாம்க்கு ஏற்பட்ட பெரிய அவமானம். நெக்ஸ்ட். அப்படியே தண்ணி சூடானதை கண்டுபிடிச்சாலாம் அடுத்த ப்ராசஸ் என்ன? ப்ராசஸ் தானே. நான் வாயால பதில் சொல்ல மாட்டேன். நான் ஒரு கம்பெனியோட என்ஜினியர் டி. என் செயலால தான் பதில் சொல்லுவேன். நான் யாருன்னு காட்டுறேன். சாம், 3 கேள்விக்கு பதில். நல்லா சமைச்சு போடுறேன். அதுக்கு பிறகு சாப்பிடறதுக்கு வாங்க, அப்ப தெரியும். தண்ணி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். எனக்கு தேவைன்னா கணத்துல இருந்து தானே நானே எடுத்துப்பேன். போறவ உன் விருப்பம். அந்த டீமுக்கு தண்ணி வேணுமான்னு தெரியலையே. செல்லும், இது வேலையை பாரு. என்னத்துக்கு வேலையை பார்த்துக்கிட்டு? அவன் தான் சொதப்புவான்னு தெரிஞ்சிருச்சு. மதான பிரியாணி எப்படி செய்யறான்னு பாப்பான். அது பிறகு இந்த காயெல்லாம் வேஸ்ட் பண்ணலாம். எப்படியும் ரொம்ப நாள் தாண்டி குடும்பமா எல்லாரும் போய் ஹோட்டல்ல சாப்பிட போறோம். இக்க ஹோட்டல்லையா? ஆமா, உனக்கு தெரியாதா? இல்ல, இங்கே சமைச்சு இங்கே சாப்பிடணுங்கிறதுக்காக தானே இங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம். பிரியாணி யார் செய்யறது? சாம். அவனுக்கு செல்லம் போல சுடு தண்ணி வைக்கவே தெரியாது. அவன் பிரியாணி செஞ்சு நம்ம நாக்குல எல்லாம் எச்சி ஊர்ன மாதிரி தான். ஆமா, பெரிய ஸ்லைட் போடல. அதான் ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ்ல உன் போட்டோவை பார்த்தனே. செல்லும், அது ஸ்டேட்டஸ் இல்ல, ஸ்டேட்டஸ். ஏதோ ஒரு தஸ் புஸ். போட்டோல பார்க்கிறதுக்கு செக்கச்சவேலன மில்க் மாதிரி இருக்கா? அது ஃபில்டர். ஃபில்டரா? ஃபில்டர் செல்லும். அது என்னவாக்கும்? நேர்ல ஒரு மாதிரியும் போட்டோல பாக்கும்போது மில்க் மாதிரியும் இருக்கா? இங்க பாருங்க செல்லும், ஒரு மாதிரி துடிச்சிட்டு வந்தீங்கன்னு வைங்க, தேங்காய் நீங்களே திருவுங்கன்னு சொல்லிட்டு அந்த கத்தியும் கேரட்டையும் வாங்கிட்டு அதுல இருந்துருவேன். பிறகு முதுக்கு ஒடிய ஒடிய தேங்காய் திருவியது நீங்களா தான் இருக்கும். அம்மாடி, எனக்கு அந்த வேலையெல்லாம் வேண்டாமா? ஆர்த்தி அக்கா, நீங்க கொடுங்க, நான் திருவுறேன். ஐயோ மது வேண்டாம், நானே பண்றேன். ஏஞ்சல், நம்ம கார்ல வரும்போது நிறைய போட்டோஸ்லாம் எடுத்தவலாம். அதெல்லாம் எனக்கு என்னமோ நீ அனுப்பவே இல்ல. அனுப்பு. அப்புறமா அனுப்புறேன்க்கா. சிக்னல் இல்ல. சிக்னல் இல்லனா என்ன? நீ சென்ட் பண்ணு. எப்போ சிக்னல் கிடைக்குமோ அப்ப எனக்கு வரட்டும். இல்லக்கா, நெட் ஆன் பண்ணா சார்ஜ் காலியாகும்ல. ஐயோ, நீ போட்டோ எல்லாம் அனுப்புனதுக்கு பிறகு தான் நல்லதோட பார்த்து ஸ்டேட்டஸ் போட முடியும். சரி, அனுப்புறேன். என்னடா இறக்கி வச்சிடலாமா? இல்லாதி, ஒரு 10 நிமிஷம் கூட இருக்கட்டும். ஏன் மித்ரன், பாயசம் பண்றது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவ்வளவு ஈஸியா? தெரிஞ்சுட்டு பண்ணா ஈஸி. இப்பதான் நானே ஃபர்ஸ்ட் டைம் பாயசம் பண்றத பாக்குறேன். இனிமே அப்பப்போ பொண்டாட்டிக்கிட்டு கேள்றான், பாயசம் செஞ்சு கூட அப்படின்னு. எங்க இந்த பக்கத்துலதான் சமைச்சு சாப்பிட்டுட்டு போலான்னு வந்திருக்கோம். கார்ல வச்சு 78,000 போட்டோ.
எல்லாம் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்னு தெரிக்க விட்டாச்சு மேடம். அந்த கூட்டமே அதை பத்தி தானே பேசிட்டு இருக்கேன். இதுல இந்த ஆர்த்தி வேற என் போன்ல கொஞ்சம் போல போட்டோ எடுத்தாங்க. டாக்டரே அனுப்பலையான்னு டார்ச்சர். இப்படி குரூப்புக்கு 4-5 ஜனம் கண்டிப்பா இருக்கான். ஆமா, எல்லாருமா சொன்னான்னு ரெடியாக்கி வெளியே வந்தாச்சு. நீ என்ன ஜோடி போட்டு கீழே இறங்கி வர்றதுக்கே 1/2 மணி நேரம் லேட்டு. 7 முழத்துக்கு முடி இருக்கிற பொண்ணுங்களே சீக்கிரமா தலையை சீவிட்டு வந்துருவாங்க. ஆனா முடியே இல்லாதவங்க தான் சீவி 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 என்ன பண்றாங்கன்னு தெரியல. கண்ணாடி முன்னமே மணிக்கணக்கா நிக்கிறான். ஆனா எதுக்கு நிக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம பசங்களோட அதிகபட்ச மேக்கப்பே சோப்பை போட்டு மூஞ்ச கழுவுறதுதான். ஏன் டாக்டரே, உங்களுக்கு சமையல் பத்தி ரொம்ப தெரிஞ்சிருக்கு. அதுதான் உங்க தங்கச்சிக்கும் ஒட்டிக்கிச்சு போல. யாருக்கு? ஏன் தங்கச்சிக்கா? ஆமா, உங்களுக்கு சமையல்ல இவ்ளோ விஷயம் தெரியுங்கிறதே எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது. நான் கூட யோசிச்சேன், குருவ மித்ராவும் தனியா போய் பிரெட் அல்வா குலாப் ஜாமுன் எல்லாம் பண்றாங்களே எப்படின்னு யோசிச்சேன். ஏன் தங்கச்சி இருக்காளா? அவளுக்கு யூஎஸ் போறதுக்கும்னா எதுவும் தெரியாது. அங்க போனதுக்கு பிறகுதான் எல்லாம் கத்துக்கிட்டான். ஆனா உங்க தங்கச்சிக்கு உங்ககிட்ட இருந்து தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். யாருக்குப்பா? என் தங்கச்சிக்கா? அதான் தனியா போய் ஸ்வீட் எல்லாம் பண்றாங்களே. என் தங்கச்சிக்கு சமைச்சு கொடுத்தா நல்லா கொட்டிப்பான். ஆனா சமைக்கலாம் தெரியாது. இருந்தாலும் அப்பப்ப வீட்டுக்கு வரும்போது எதனா ட்ரை பண்ணுவா. தங்கச்சி சமையல தான் கிண்டல் பண்ணா கொலை நடந்துருமே. அதுக்காண்டி டேஸ்டா இருக்குமா, அமிர்த மாதிரி இருக்குமா, வெனிலா ஐஸ்கிரீம் தோத்துறோம், உயிர் முக்கியம்ல. அதுக்காண்டி இதெல்லாம் சொல்லி அவளை ஆத்தி தேத்த வேண்டியதா இருக்கும். அப்பனா தெரியாதா ஒண்ணுமே. அவ குருவை நம்பி போயிருக்கா. மத்தபடி சமையல்ல சீரோ தான். ஆக மொத்தம் ஹோட்டலுக்கு போறது கன்ஃபார்ம். அது பிறகு யாரு எப்படி சமைச்சா என்ன? ஏன்பா, உங்க ஃப்ரெண்டு மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்ல போல. இப்ப பாருங்க, பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க. என்னடே பாசமா வச்சேன். சின்ன வயசுல இருந்தே கூடவே இருந்த உயிர் தோழன். என்னையே ஒழுங்கா சமைக்க மாட்டேன்னு கழட்டி விட்டுட்டேலாம். என் மேல ஒரு துளி நம்பிக்கை வச்சியாடா. இதுல பாசம் வச்சானா? மச்சான், ஹோட்டல் போக போறாங்கிறது கன்ஃபார்ம் ஆயாச்சு. நீ எதுக்குடா உன் உயிரை கொடுத்து சமைச்சிட்டு இருக்க? ஒட்டி சிறப்பாலாம். டேய், உன் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு இன்னைக்கு இந்த சாம் யாருன்னு காட்டுறேன்டா. சமைச்சு போட்டு உங்களை எல்லாரும் என் பின்னாடியே வர வைக்கிறேன். டேய், ஹோட்டல் கன்ஃபார்ம். ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்துட்டு வாழ வைக்க போறானா இல்ல வாழ? பயப்படாதடா, ஹோட்டல் பக்கத்துல தான் இருக்கு. எவ்வளவு மொக்கையா இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஹோட்டலுக்கு போயிடலாம். ஏண்டி, உங்க தொண்டனுக்கு கொழுப்ப பாத்தியா? நீ பக்கத்துல நின்னு பாத்துட்டு தானே நிக்கிறேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் எப்படி அழகா போட்டு வதக்குனேன்னு பார்த்தா? புட்டா, நீ சமைச்சு போட்டு டெஸ்ட் பண்றதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? என் குடும்பம் தான் கிடைச்சதா? உன் குடும்பம் இல்லடி, உனக்குமே என் அருமை தெரியல. இது நம்ம கால் மணி நேரத்துல தெரியும் பாரு. சாம், எனக்கு சமையல்ல நல்லாவே ஐடியா இருக்கு. நான் ஒரு டாக்டரா இருந்தாலும் ஹாஸ்டல்ல தான் ஸ்டே பண்ணிருந்தேன். சமையல்ல எனக்கு நல்லாவே ஐடியா இருக்கு. நான் வேணா வரட்டுமா? இது வரைக்கும் நீங்க எப்படி சொதப்பி வச்சிருந்தாலும் அதை சரி பண்ணிருவேன். டாக்டரே, இந்த நக்கல் நையாண்டி எல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீங்க வேணா டாக்டரா இருக்கலாம், எம்பிபிஎஸ் படிச்சிருக்கலாம். ஆனா ஆபரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு என்ஜினியர் உருவாக்குன டூல்ஸ் தான் தேவைப்படும். நாங்க எல்லாம் என்ஜினியர்ஸ். நாங்க இல்லாம எதுவுமே இங்க அசையாது. நான் யாருன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க, காட்டுறேன். யார்கிட்ட? சாம் தானே. டம்மி பீஸ் நினைச்சுக்கிட்டாவ போல. இல்லையா பின்ன? பொடி. டேய், எந்திரிடா மொத. ஏன் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்குனதை பார்த்துட்டு எப்படின்னு டேஸ்ட்ல பொழிச்சிட போறேன். நாக்குல எச்சி ஊற போகுதுன்னு உனக்கே தெரிஞ்சிருச்சு. லைட்டா 2 கிண்டு கிண்ட மாதிரி கிண்டிட்டு எல்லா கிரெடிட்டே நீ மட்டும் எடுத்துடலான்னு பாக்குறியா? அடச்சி சைக்கோ, நீ என்னென்ன கிறுக்கு வேலை பாத்திருக்கேன்னு எனக்கு இன்னமும் தெரியல. பிரியாணி மட்டும் வெந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அது பிறகு ஒண்ணும் பண்ண முடியாது. நீ எந்திரி, டேஸ்ட் நானே சரி பண்றேன். என் தலை எழுத்து, என் குடும்பத்துக்காண்டி இதெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்படி ஒண்ணும் தலையெழுத்து தலைவிதி நீங்க இருக்க வேண்டாம். ஒரு ஓரமா போய் உட்காருங்க, நான் பாத்துக்கலாம். ஓரமா எல்லாம் போக முடியாது. ஏன்னா இங்க என்னமோ சம்பவம் நடக்க போகுது. அதனால ஓரமா போக முடியாது. இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பேன். அப்புறம் என்ன எந்திரிக்க சொல்றேன்? இன்னைக்கு நீங்க எல்லாம் மூக்கு மேல விரல் வைக்க தான் போறீங்க. இந்த சாம் யாருன்னு ப்ரூவ் பண்ற டைம் எல்லாம். குரு, சுகர் சிரப் சூடாயிடுச்சு. இது பாரு, ஆவியா வருது. இறக்கி வச்சிடலாமா? இல்ல, சூடானதெல்லாம் இருக்க கூடாது. ஒரு கம்மி பதத்துக்கிட்ட வரட்டும், அதுக்கு பிறகு இறக்கலாம். அப்படின்னா? இல்ல, நீ பண்ணும்போதே பாக்குறேன். ஆமா, சுத்தமா சமைக்க தெரியாதா? சுத்தமா தெரியாதுன்னெல்லாம் இல்ல. இப்ப பிரெட் அல்வான்னு எடுத்துக்கோ. பிரெட் அல்வா இதுல பண்ணுவாங்க, பிரெட்ல பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு தெரியும். மேய்க்கிறது எருமை, இதுல பெருமைலாம். டேய், எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னெல்லாம் நினைச்சிடாத. நான் கேக்லாம் செஞ்சிருக்கேன். ஒரு தடவை செஞ்சுட்டேன்னா அதுல இருந்து ஐடியா கிடைச்சு அடுத்த தடவை நல்லா பண்ணிடுவேன். சும்மா எல்லாம் உட்காந்து அண்ணி எல்லாம் இருக்காங்கல்ல, அது பிறகு இனியா இசை இவங்க எல்லாம் பண்ற மாதிரி எல்லாம் போய் சமைச்சிட்டு இருக்க மாட்டேன். அப்ப கல்யாணம் மட்டும் நடக்கணும் சீக்கிரம். மேடம் சமைக்கலாம் மாட்டீங்க? அது ஒரு வீட்ல சமையல் ஒருத்தங்களுக்கு தான் நல்லா தெரியணும். ஏன் ஒரு வீட்ல சமையல் ஒருத்தங்களுக்கு தான் தெரியணும்னு எதிராவது எழுதி வச்சிருக்காங்களா? அப்படி இல்ல, ஒருத்தங்களுக்கு சமையல் தெரிஞ்சாதான்
கைப்பக்குவம் கரெக்டா இருக்கும். இதுல 2 பேருக்கு 3 பேருக்குனால சமையல் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ. ஒருத்தங்க வெங்காயத்துக்கு பிறகு இஞ்சி பூண்டு போடணும்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தங்க இல்ல இல்ல வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு தக்காளியை தான் போடணும் அப்படிம்பாங்க. இதே ஒருத்தங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஒருத்தங்களோட கைப்பக்குவத்துல ஃபேமிலி சூப்பரா ரன் ஆகி போகல. எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? ஆக இந்த சமைக்கிற ஐடியா எல்லாம் இல்ல. அதான் நீ இருக்கல. ஆ அப்புறம் உனக்கு குலாப் ஜாமுன் செய்யறதுக்கெல்லாம் தெரியும்னு எனக்கு இப்பதான் தெரியுது. பிரெட் அல்வா செய்யணும்னு நான் கோடு தான் போட்டேன், நீ ரோடே போட்டுட்ட. செம்ம டேஸ்டா இருக்கு குரு. சொன்னா நம்ப மாட்டேன், நானே 2 பிளேட் எடுத்து சாப்பிட்டேன். என்னடி சொல்ற? 2 பிளேட்டா? ஆமா, நமக்குள்ள இருக்கட்டும். நான் சாமத்தான் அப்பப்ப இந்த கூட்டத்துல இசையை விட்டு கொடுப்பாங்கல்ல, அதான் எதனா நக்கல் அடிக்கணும்னா நக்கல் அடிப்பார்லாம். அப்படியெல்லாம் நக்கல் அடிக்கிறதுக்கு கூட நான் 2 பிளேட் பிரெட் அல்வா எடுத்து சாப்பிட்டேன்னு சொல்லிடாதேன்னா யார்கிட்டயும். 2 என்ன? மொத்தமாவே நீயே சாப்பிட்டாலும் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு உனக்கு அப்புறம் தான் மத்தவங்க எல்லாம். உன் ஃப்ரெண்டுமா? இசை முக்கியம்தான். வேணா உங்களுக்கு டேஸ்ட் பாக்குறதுக்கு கொஞ்சமா கொடுத்துடலாம். இவ்வளோத்தையும் சாப்பிட்டுட்டு நான் என்னடா பண்ண போறேன்? ஆனா குரு சும்மா சொல்லக்கூடாது, உன் கைப்பக்குவம் செம்ம. ஆமா, இதுல இனிமே ஏதாவது சீனி போடணுமா? இல்ல இல்ல வேண்டாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண. ஏலக்காய் பொடிச்சு வச்சிருக்கேன், அதை மட்டும் போட்டுடலாம். அப்புறம் இந்த சுகர் சிரப்ல அந்த பால்ஸ் எல்லாம் எடுத்து போடணுமா? ஆமா, இதோ ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம்ல, இதை எடுத்து அதுல போட்டுட்டா போதும். அப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கலாம்ல? அப்புறம் இல்லடா, நான் எதனா கேட்டா ஆசையா கேட்டா நீ சமைச்சு தருவாளா? என் அண்ணன் டேஸ்டா சமைக்கும் தெரியுமா? என் அம்மாவை விட அண்ணன் தான் டேஸ்டா சமைக்கும். அப்படியா? ஆமா, எங்க அம்மா சொல்லுவாங்க, எங்க அப்பா சமைக்கிறத செம்மையா இருக்கும் அப்படிம்பாங்க. எங்க அப்பா இறக்குறதுக்கு முன்ன பெரிய பெரிய மீன்லாம் வாங்கிட்டு வந்து அப்பாவே முள்ளெல்லாம் வெட்டி நீட்டா கழுவி கறிய வச்சு ஃப்ரை பண்ணிருவாங்களாம். அப்பாவோட சமையல் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நம்ம சொல்லுவாங்க. எனக்கு தான் மறந்துடுச்சு. ஆம்பளைங்க சமைச்சாலே ரொம்ப நல்லா இருக்கும்ல. உனக்கு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்குமா? டேஸ்டா சமைச்சு கொடுத்தா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கலாம். அது சரி. இதுக்காகவே சீக்கிரமா கல்யாணம் பண்ணிருனா? அம்மா, நீ எப்ப இதெல்லாம் கத்துக்கிட்ட? அம்மா சமைக்கும் போது பக்கத்துல நின்றுருக்கேன், காயெல்லாம் கட் பண்ணி கொடுத்துருக்கேன், ஓரளவுக்கு தெரியும். ஓரளவா? பிரெட் அல்வா அடி பொலி. தேங்க்யூ. இனிமே இறக்கிடலாம்ல? போதும், நான் அடுப்பு அணைச்சிடுறேன். அம்மா, உட்கார முடியுதா இல்ல வேற சேர் எதுனா எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல தமிழ, இதுவே போதும். இப்படி காத்தோட்டமா இருக்குச்சுல, கொஞ்சம் நல்லா தான் இருக்க. என்னம்மா, பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஆர்வமா சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாப்பா, இந்த சாமுக்கு அலப்பறதான் தாங்க முடியல. எல்லாரும் செஞ்சிருவாங்க நம்பிக்கை இருக்க. இது வரைக்கும் அவன் செஞ்ச பெரிய வேலையை கஞ்சி சமைச்சது மட்டும்தான். அதை வச்சுட்டு பிரியாணி செய்ய போறேன் நான் டூலியும் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சமாவது எங்க யாரையாவது பக்கத்துல விடலாம்ல. முன்ன பின்ன டேஸ்ட் அப்படி இப்படின்னு இருந்தா கண்டிப்பா சரி பண்ணிடலாம். பக்கத்துல கூட விட மாட்டேங்கிறான். கண்டிப்பா எல்லாரையும் கூட்டிட்டு ஹோட்டல் போக வேண்டியதான். அதுதான் முன்னமே தெரிஞ்சதானமா. அவன் ஆசைக்கு எதுக்கு குறுக்க நின்னுகிட்டு இருந்தா நான் அமைதியா இருந்தேன். அவன் போக்குல ஏதோ செய்யறான், செய்யட்டும். இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவர் தான்ப்பா. அப்பா, வாடா, வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. என்னப்பா, சமையல் எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடிதான் மாமா. ஆனா இந்த சாம் காலப்பறதான் தாங்க முடியல. அவ மனசுல இடம் புடிச்சு அவ மனசை எப்படியாவது மாத்தணும்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இவனே இறங்கி வர மாதிரி தெரியல, அவனா அவன் போராட்டத்தை முடிக்கிற மாதிரி தெரியல. பேசாம நம்மளே இறங்கி 2 பேரையும் சேர்த்து வச்சிடலாம் போல இருக்க. அதுக்கு இசை ஒத்துக்கணும் இல்லப்பா. அவளுக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த நம்ம எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணாலும் அது செய்யவே மாட்டான். அது சரிதான்ப்பா. இருந்தாலும் இனிமே மிச்சம் இருக்கிறது இசை மட்டும்தான். பேத்தி கல்யாணத்தையும் நாங்க 2 பேரும் பார்த்துட்டா சந்தோஷமா இருக்கோம். நடத்திடலாம் மாமா. ஊர்லயே ஆளாளுக்கு ஒவ்வொரு விதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி பொண்ணை விட பெரிய பொண்ணு தான் தனக்கு பிறந்த பொண்ணு. அவளை வச்சுட்டு எதுக்கு சின்ன பொண்ணானா தம்பி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்? வீட்டுல எதுனா பிரச்சனையா இருக்குமோ? மறுபடியும் அரசு கல்யாணத்துக்கு சம்மதிக்காம இருக்காரா? சாமிக்கு கட்டி வச்சிட வேண்டியதுதானே. இப்படி பிரச்சனை ஆனதுக்கு பிறகு சாமுக்கு கட்டி வைக்கலன்னா வேற ஏதாவது பையனுக்கு கட்டி வைக்க வேண்டியதுதானே. அப்படி இப்படி 4 ஆளுக்கு ஒவ்வொரு விதமா பேசிட்டு இருக்காவ. ஊரை விடுங்க மாப்பிள. எப்பவுமே ஊர்ல அப்படி பேசியவ இப்படி பேசியவ மனசு நோவிய மாதிரி பேசியவன்னு வருத்தப்படவே கூடாது. நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் எப்ப நடத்தணும் நமக்கு தெரியுமோ அப்ப நடத்தி வைக்கணும். அவிய பேசாவ இவிய பேசாவன்னு சொல்லிக்கிட்டேன் அவசர அவசரமா எதுலயாவது கொண்டு தள்ளிடக்கூடாதுல. நம்ம சாம் நல்ல பையன்தான். இசை மனசு மாறட்டும். 2 பேருக்கும் ஜாம்னு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். ஆனா என்ன மாப்பிள, சாம்க்கு கட்டி வைக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இல்ல போல? அப்படி இல்ல மாமா, சாம் நல்ல பையன்தான், நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சாம பத்தி. ஆனா அந்த வீட்டுல அரசன் இருக்காருல, ஏற்கனவே அவனால என் புள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். இதுக்கு மேல அந்த ஆளால அவளுக்கு ஏதாவது கஷ்டம்னா பெத்த அப்பனால என்னால தாங்கிக்க முடியாது மாமா. குடும்பத்துக்காண்டி எதை வாழ்னாலும் அவ சகிச்சுக்கிட்டு போயிருவான். ஏற்கனவே அவ அண்ணனுக்காண்டி நம்ம குடும்பத்துல எதுவும் ஆயிடக்கூடாது, சாம எதுவும் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அவ ஒத்தையெல்லாம் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சு இப்பதான் நம்ம கிட்ட வந்து சேர்ந்திருக்கான். என்னமா அவன் கையில புடிச்சு கொடுக்கறது எனக்கு பிரச்சனை இல்ல. எதுனா ஒண்ணுனா அந்த வீட்டுல என் பிள்ளை மாப்பிள்ள தேவையில்லாம பயப்படுத்தியா. அப்ப மிரட்டினோடனே இசை பயந்துட்டா. ஆனா இப்ப அவளுக்கு எல்லா பக்குவமும் இருக்கு.
அது மட்டும் இல்லாம சாமுக்கும் அந்த ஆளை பத்தி இப்ப நல்லாவே தெரியும், அருவிக்கும் நல்லாவே தெரியும். ஆ, போன வாரத்துல நான் அருவியை பார்த்து பேசினேன். என்னது மாமா, சாம் மனசுல இசைதான் இப்பவும் இருக்கா, இத பத்தி நீ என்னமா நினைக்கிறேன்னு கேட்டேன். தெரியும் பெரியவரே, என்னைக்கானாலும் என் வீட்டுக்கு மருமகனா அது இசைதான். அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு முன்ன அந்த ஆள் மொத்தமா நல்லவனா மாறுறானோ இல்லையோ, ஆனா என் புள்ள விஷயத்துலயும் என் மருமக விஷயத்துலயும் தலை போடாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒன்னும் அதை பத்தி எல்லாம் வருத்தப்படாதுங்கன்னு சொல்லிட்டு போனான். சாம் விட்டுற மாட்டான். அவன் அவன் இசை என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா நான் பெத்த பொண்ணுதான் இசை, உங்க பேத்தி தான் அவ. நானும் நீங்களும் இசை ஏதாவது சொன்னா கூட பொறுத்துட்டு எல்லாம் போக மாட்டான். திருப்பி என்ன ஏதுன்னு கேட்காம விடவும் மாட்டான். இவ மனசு மாறிட்டுனா சரிதான். சரி, நான் சொன்னதை செஞ்சுட்டீங்க எல்லாம். ஆ, அனாத ஆசிரமத்துக்கு தானே அப்பா. நான் சாப்பாடு சொல்லிட்டேன். இவன் சமைக்கிறது நல்லா இருந்தா நம்ம சமைக்கிறதுல இருந்தே கொடுத்து விட்டுருக்கலாம். அது நடக்காததாச்சே, அதனால ஹோட்டல்ல சொல்லி எல்லாம் எடுத்து வைக்க சொல்லிட்டேன். இனிமே வாங்கி கொண்டு கொடுத்தா மட்டும் போதும். சரிப்பா. நான் வர சாம் இப்படி ஒரு ஐடியாவை போட்டதும் நேற்றுக்கு இந்த ஏரியால பக்கத்துல இருக்க ஆசிரமத்துக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன். இன்னைக்கு மதிய சாப்பாடு நீங்க ரெடி பண்ண வேண்டாம், எங்க வீட்டுல இருந்தே வந்துடும் அப்படின்னு. இவன் என்னடானா இப்படி சொதப்பி விட்டுட்டான். பாப்போம், ஒருவேளை நல்லதா சமைச்சிட்டானா. உங்களுக்கு ஓவர் நம்பிக்கை தான். ஓய் ரெடி. என்னடா இது? ஏன் டார்லிங், உனக்கு கண்ணுல எதுனா பிரச்சனையா? பிரியாணி. கலரும் நல்லா வந்திருக்கு, ஸ்மெல்லும் நல்லா இருக்கு. டேஸ்ட் தான் வாந்தி வர மாதிரி இருக்குமோ? ஓய் டேஸ்ட் பாரு. டேஸ்டா? ஆஹா, முடியவே முடியாது. ஏன்டி நானா ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ரிஸ்க் எடுக்க மாட்டியா? ஏன் நல்லா தாண்டி சமைச்சிருக்கேன், டேஸ்டா தான் இருக்கும். எங்க பாரா, பாக்குறதுக்கு கலர்ஃபுல்லா தான் இருக்கு. ஆமா, எந்த கடையில இருந்துடா கலர் பொடி வாங்குன? ஓ அப்படி வரியா? இரு. தாத்தா தாத்தா எதுக்கு கூப்பிடுறான்? தாத்தா, என்னப்பா? ஒரு சின்ன சந்தேகம். என்ன கண்ணா? உங்க பேத்தி கேக்குறா எந்த கடையில இருந்து கலர் பொடி வாங்குன அப்படின்னு. கலர் பொடியா? டேய் குரங்கு, வாய் மூடுடா. ஆமா தாத்தா, நான் சமைச்சது கலர்ஃபுல்லா இருக்கான், அதான் எந்த கடையில இருந்து கலர் பொடியை வாங்கி தட்டினான்னு கேக்குறான். யாருப்பா? உங்க பேத்தி. அதான் திங்ஸ் எல்லாம் வாங்குனது நீங்க தானே, எந்த கடையில இருந்து தாத்தா கலர் பொடி வாங்குனீங்க? டேய் டேய் எருமை மாடே, என் தாத்தா கலர் பொடி வாங்கி கொடுக்குற மாதிரியா இருக்க? தாத்தா, திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தது நீங்க தானே, சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம். டேய், அதெல்லாம் பார்க்கும்போது கலர் பொடி மாதிரியா தெரியுது, எல்லாம் சுத்தமான மசாலா. கொஞ்சம் உங்க பொண்ணு பெத்த முத்துக்கிட்டேன், அதான் உங்க பேத்தியோட காதுல விழுற மாதிரி கொஞ்சம் உரக்க சொல்றீங்களா? அம்மாடி, அதெல்லாம் கலர் பொடி இல்லம்மா, எல்லாமே சுத்தமான மசாலா. அம்மாடி, ஓ சரி, இப்ப புரியுதா? இந்த கலர் பொடி எல்லாம் வாங்குனது உங்க தாத்தா தான். டேய், என் தாத்தா எல்லாம் நல்ல பொருளா தான் வாங்கி கொடுப்பாரு. கேப்ல நீ கலர் வரணும்ங்கிறதுக்காக எதனா பொடியை கலக்கி இருந்தியனா? பயப்படாதடி, அப்படி கேவலமான வேலையெல்லாம் நான் பார்க்கல. விட்டா இந்த மசாலா எல்லாம் தயார் பண்ணதே நான் தான் சொல்லிருவ போல இருக்கேன். ஸ்மெல் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஸ்மெல்லும் கலரும் நல்லா வர்றதுக்கு என்ன பண்ணிருப்பான்னு தெரியலையே. தாத்தா, பிரியாணி ரெடி, எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். எல்லாரும் வாங்க, ஹோட்டலுக்கு போலான்னு சொல்றான். அப்பா, பிரியாணி மனம் நல்லதா வருதே, ஒருவேளை நல்லா சமைச்சிருப்பானோ? அடுப்புக்கரை பக்கமே போனது கிடையாது அவன். சரி, ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன சமைச்சிருந்தாலும் நம்ம எல்லாம் பெரியவிய தானே, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். ரொம்ப கேவலமா செஞ்சிருந்தா மட்டும் பிள்ளைகள் எல்லாம் ஹோட்டலுக்கு போகட்டும், நம்ம யாரும் ஹோட்டல்ல போய் சாப்பிட வேண்டாம். அவன் மனசு கஷ்டப்படுறான். சரிப்பா, நீங்க எப்ப சாம விட்டு கொடுத்தீங்க? உங்க ஃப்ரெண்டு சமைச்சிட்டாரு போல, அதான் கூவி கூவி எல்லாரையும் கூப்பிடானே, பிரியாணி ரெடி சாப்பிட வாங்க அப்படின்னு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்க ஹோட்டலுக்கு போறதுக்கான நேரமா வந்துட்டு எல்லாரும் பெட்டியை கெட்டுங்கன்னு சொல்ல வரேன்னு அர்த்தம். ஆனா அவரை கலாய்க்கிறதுக்கு அவர் ஃப்ரெண்டு நீங்க மட்டுமே போதும். காட்ரி முவலாம், இப்ப வாய் திறக்கலன்னு வச்சுக்கோ. நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். காட்ரின்னு சொன்னா மெதுவா. எப்படி இருக்கு? டேஸ்ட் எப்படி இருக்கு? டேஸ்டா? அது நம்ம இவன் கூடவே தானே நிக்கிறோம். எப்போ ஆன்லைன்ல இருந்து சாப்பாடு வந்துச்சு? எந்த ஆப்ல ஆர்டர் போட்டிருப்பான்? ரெஸ்டாரண்ட் போவதுக்காண்டி கூட இங்க இருந்து நம்ம நகரலையே. அவன் பாட்டுக்கு புது மாடல்ல எதை எதெல்லாம போட்டான், எதை எதெல்லாம கிண்டுனான். சொதப்பு போகுதுன்னு நினைச்சா டேஸ்ட் அழுது. ஒரு வேளை கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்கும்னா இல்ல நம்மள ஏதாவது வசியம் பண்ற மாதிரி மருந்த போட்டுட்டு இத மாத்திட்டு ஆன்லைன்ல இருந்து வந்ததை இதுல கொட்டிருப்பான். டேய், போனை குடுறா. போனா எதுக்கு அம்மு? சில விஷயங்களை செக் பண்ணனா எனக்கு டவுட்டா இருக்கு, சந்தேகமா இருக்கு. குடு. ஐயோ அம்முக்குட்டியே, புருஷனை சந்தேகம் எல்லாம் படக்கூடாது. புருஷன் பொண்டாட்டி நடுவுல சந்தேகம் மட்டும் வந்துடவே கூடாது. சந்தேகம் மட்டும் வந்துட்டுன்னு வச்சுக்கோ, பிரிவு ஆரம்பம்னு அர்த்தம். நம்ம சந்தோஷத்தை மட்டும் அது பாதிக்காது. நம்மள நம்பி ஒரு குழந்தை வராலாம், அந்த குழந்தையோட சந்தோஷத்தையும் அது பாதிக்கும். நல்லா சமைச்சிட்டானே, ஏதோ பொண்ணு கிட்ட டிப்ஸ் கேட்டிருப்பான் போல, ஏதோ பொண்ணுதான் ஹெல்ப் பண்ணிருக்கோம், அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படி இப்படின்னு எல்லாம். நீயா கற்பனை கோட்டை கட்டி சந்தோஷத்தை இழந்துடக்கூடாது. ஓகே பேபி? எச்சி, வாய் மூடுறா. போனை குடுன்னு சொல்றேன்ல. நான் தான் சொல்றேன் லேடி, யூடியூப் பார்த்து தான் கத்துக்கிட்டது. நீ இப்படி எல்லாம் கேட்ட தர மாட்டா? இருடா, நானே எடுக்கிறேன். ஏ லூசு லூசு.
இவ்வளவு பயப்படுறேன்னா என்னமோ அங்க இருக்கு பாக்குறேன். ஏன் கிச்சலாம் காட்டுற மாதிரி இருக்கு. ம் இப்ப வரேன் பாரு உண்மை எல்லாம். சரியப்பா, அதான் சமைச்சிட்டான்லாம். எப்படி செஞ்சு வச்சிருக்கான்னு பாப்போம். எதுனா உப்பு மிளகு ஏதாவது குறை கூடுதல்னா கூட சமாளிச்சிடலாம். பிரியாணிக்கு பதிலா வேற எதுனா செஞ்சு வைக்காம இருந்தான்னா சரிதான். எதுக்குடி இவ்ளோ குடுக்குடுன்னு ஏன் போனை வாங்கி செக் பண்ண? எந்த ஆப்ல இருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்கான்னு பாக்குறதுக்கு தான். அடி பாவி, உனக்காண்டி உயிரை கையில கொடுத்து 25 வீடியோ பார்த்து சமைச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லு. பரவாயில்ல, ஷெரின் கொடுத்து வச்சவரான். ஆ? இல்ல ஷெரினுக்கு தானே நீ புருஷனா போக போறேன். இப்படி சமைச்சு போடுற ஒரு புருஷன் கிடைச்சா அந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கானே தானே. அதனாலதான் துரை அங்கிள் நீ தான் அவங்க பொண்ணுக்கு ஏத்த பையன், உன்னை விட்டுற கூடாதுன்னு நினைக்கிறாரோ என்னமோ. ஆனா பரவாயில்லாமோ, உன்ன மாதிரி ஊருக்கு 4 பொண்ணு இருந்தா போதும். ஏன்? இல்லடி, அதுல எனக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். எது? இல்ல நீயே உன் புருஷனுக்கு இன்னொரு செட்டப் செட் பண்ணி வைக்கிற பாத்தியா? எது? ஏன் புருஷனா? அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. இடையில ஒரு புக்ல படிச்சேன், மனைவிய அளவுக்கு அதிகமா நேசிச்சா 50% இதய நோயை தவிர்க்கலாமா. அப்பனா நீ சொல்ற கணக்குப்படி நீ ஒண்ணு ஷெரின் ஒண்ணு, 1 + 1 = 2. 2 பொண்ணை கட்டிக்கிட்டா இதய நோயே சுத்தமா வராதுல. இருந்தாலும் என் அம்முக்கு இந்த மாமா மேல எவ்வளவு லவ். நீ ஒண்ணும் கவலைப்படாத, உனக்கு நான் எப்பவும் துரோகம் பண்ண மாட்டேன். இதே லவ்வோட இரு, நம்ம 126 வருஷம் சந்தோஷமா வாழலாம். அது என்னடா 100ல இருந்து 126? அது 26 வருஷம் நீ கூட இல்லாம தனியா ஏதோ ஒரு காலத்தை ஓட்டிட்டேன்ல. அப்பனா 26 + 100 = 126. என்ன நான் சொல்றது? அம்மோ, ஐ லவ் யூ. எல்லாம் என் நேரம். நல்லா சமைச்சு தொலைச்சிட்டாங்களா? இனிமே மொத்த குடும்பமே இவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாட போகுது. ச்சே, பிரியாணி ஸ்மெல் வர நல்லா இருக்கு. இதுலயே வயிறு பசிக்குது. என் வயிற்றுக்கு ஏதாவது அனுப்புன்னு சொல்லிட்டே இருக்க. சோகமா இருந்தாலும் இந்த வயிற்று கத்து தெரியவா போகுது. என் நேரம். என்ன தங்கம், ரொம்ப பசிக்குதா? நான் வேணா ஊட்டி விடட்டுமா? அத கையிடுறான், ஒண்ணும் தேவையில்ல, எனக்கே எடுத்து சாப்பிட தெரியும். அம்மா, சமையல் எப்படி கத்துக்கிட்டா? அதுவும் பிரியாணி. 25 வீடியோ பார்த்திருந்தாலும் ஸ்பெஷலா ஒருத்தவங்களோட வீடியோ பார்த்து தான் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா கத்துக்கிட்டேன். மெட்ரா சமையலா? நோ, சாராஸ் குக்கிங் சேனல். ஓ அதுவா? அதுவே குண்டக்க மண்டக்கன்னு எதையாவது தூக்கி போடான். இவன் அதுக்கு மேல குண்டக்க மண்டக்கன்னு எதையாவது தூக்கி போட்டிருப்பான். எப்படியோ மாறி மாறி தூக்கி போட்டு பிரியாணி டேஸ்ட் வந்துட்டுலாம், அது போதும். என் குடும்பம் இவன் கிட்ட இருந்து தப்பிச்சு. தாத்தா, எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். தாத்தா, எப்படி இருக்கு? சாமன் அடி பொலி. நானா என்னமோ செய்ய போறேன். எல்லாரும் ஹோட்டல்ல போய் தான் சாப்பிட போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எங்க சாம்குள்ள இப்படி ஒரு கைப்பக்குவமா? அதான் தாத்தா, இப்பயாச்சும் என் அருமை பெருமையெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சதேன் என் வருங்கால பொண்டாட்டிய அவளை சமைக்க விட்டு நான் சாப்பிடணுங்கிறதுக்காக இல்ல, அவளை கால் மேல காலை போட்டு உட்கார வச்சு நான் சமைச்சு கொடுத்து அவ சாப்பிடணுங்கிறதுக்காக தான். அது சரி. நீ அப்படியே பெரியவங்க கூட எல்லாம் பேசிட்டே நில்லு, நான் அந்த பக்கமா சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன். இருடா, எங்க ஓடுற, நானே வரேன். தாத்தா, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரி கண்ணா, நீ போ. இப்படி பச்சை பசேல்னு இருக்கிற இடம் இயற்கையோட இயற்கையா இருந்து சமைச்சு சாப்பிடுறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு. தாத்தா, இனிமே அடிக்கடி இங்க நம்ம இப்படி வந்துட்டு போலாம். ஆமா கண்ணா, நான் கூட நினைச்சேன் பிள்ளைங்க நீங்க எல்லாம் பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் வேலை பாக்குறீங்க, இதெல்லாம் விரும்ப மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா அடிச்சு பொழிச்சுட்டேன். தேங்க்யூ தாத்தா. வாடா, இப்ப ரொம்ப பேசுவானே. சும்மா இல்ல, அரடி பையனா அரடி பையனா, எனக்கு சேம பேரனா பேரனா, என்ன அழகு போல சமைச்சு வச்சிருக்கான். மச்சான் சூப்பர்டா, ஒரு கட்டு கட்டிட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும்டா. ஆனா நான் எதுவும் தப்பா எடுத்துக்கலாம். இதுக்காக எல்லாம் நீ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் ஒன்னும் தேவையில்ல. என்னது காலில் விழுந்து மன்னிப்பா? ஆமாண்டா மச்சான், என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு எதுனா உனக்கு தோணிட்டுனா டேடே அவ்வளோலாம் இல்ல. ஆமா, நம்ம 2 பேரும் ஒன்னா தானே சுத்திட்டு இருந்தோம். நீ எப்ப இதெல்லாம் கத்துக்கிட்ட? மச்சான், அதெல்லாம் பிறப்பிலேயே ஊறி இருக்கணும். எனக்கு ஊறி இருந்ததுனாலதான் நான் ட்ரை பண்ணத சூப்பரா வந்துட்டு. இதுக்காக ஒரு நண்பனா நீ என்ன புகழன்னு இல்ல. நிஜமாவே நீ தானே சமைச்ச, எங்களுக்கே தெரியாம ஹோட்டல்ல இருந்து வாங்கி. டேய், நான் உன் நண்பன்டா, உன் தங்கச்சி என்ன சந்தேகப்படலாம், என் நண்பன் நீ என்ன சந்தேகப்படக்கூடாது. நான் தான் சொல்றேன்ல, நான்லாம் பொண்டாட்டி சமைக்கட்டும் அவ சமைச்சதை சாப்பிட்டுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறை சொல்றவன் இல்ல, என் பொண்டாட்டிய கால் மேல காலை போட்டு உட்கார வச்சு அவளுக்கு நான் சமைச்சு போடுறவன். சரி, நான் போட்டியில ஜெயிச்சுட்டேன். கொடுத்த வாக்கு என்ன வாக்கு? இல்லடா, உன் தங்கச்சி கட்டி வைக்கிறேன்லாம் சொன்னியே. டேய், நீ நல்லா சமைச்சிட்டேங்கிறதுக்காக என் தங்கச்சி கட்டி வைக்க முடியுமா? அப்படி கேளு. மொப்பனா, என்ன தவிர அவளுக்கு வேற எவனையாவது நீ கட்டி வைக்கணும்னு நினைக்கிறதுக்கே உன் சங்க அறுத்துருவேன். இதுல நீ மட்டும் மாப்பிள்ள பார்க்க போறேன் அப்படி இப்படி நீ எதுனா போட்டோ தூக்கிட்டு அலைஞ்சேன்னு வை, சாக் அடிச்சிருவேன்டா உன்ன. சாம், டெல் மீ. பொளிச்சிட்டீங்க. நல்ல திருப்தியா சாப்பிட்டீங்களா?
சாப்பிட்டுட்டோம். இனிமே பெரியவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாம். கை கழுவுறதுக்கு தண்ணி கொண்டு போயிட்டு இருக்கேன். ஆ கொண்டு போங்க கொண்டு போங்க. சரி, சந்தோஷமா இருக்கிறவங்க சமைச்சா சமையலாம் நல்லா வரும்னு சொல்லுவாங்க. சமைக்கும் போது புருஷன் மேல இருக்கிற கோவத்திலயும் இல்ல வேற எதுனா கோவத்திலயும் சமைச்சா சமையலாம் நல்லா இருக்காது. சந்தோஷமா சமைச்சா மட்டும்தான் சமையல் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க சோகத்துல இருந்தீங்க, எப்படி நல்லா சமைச்சீங்க? துக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சமையல் நல்லா வராதே, துக்கமா தானே வரும். டேய் துக்கத்துல இருந்த நான் எங்க துக்கத்துல இருந்தேன்? உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நீங்க துக்கமா இருந்த மாதிரி தானே காட்டுச்சு. ஏன் ஸ்டேட்டஸா? ஆமா, என் போன்ல சாம்ங்கிற நேம்ல உங்க நம்பர் மட்டும் தான் இருக்கு. ஐயோ ஆத்தி, அது துக்கம் இல்ல, இன்பமான காதல் துக்கம். புரியலையே. நேத்துக்கு உங்க வீட்டு பொண்ணுங்க என் லப்பருங்க, அதான் ஓசை இருக்கலாம், அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக சந்திரன் பூமி காதலை எல்லாம் அள்ளி விட்டேன். காதல் காதல் கவிதை, சந்திரன் பூமி லவ் ஃபெயிலியர் கதையெல்லாம் அள்ளி விட்டேன். இருந்தும் என் காதலுக்கு அவ சம்மதிக்கவே இல்ல. அதான் லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி ஸ்டேட்டஸ் தட்டி விட்டேன். அத பார்த்தாலாச்சும் என் காதல புரிஞ்சுப்பா அப்படின்னு. இந்த உலகத்திலேயே கிட்னி ஃபெயிலியர் லவ் ஃபெயிலியர் ஆனவங்க கூட பேசாம மூட்டு தூங்குறாங்க. ஆனா லவ் ஃபெயிலியர்ங்கிற பேர்ல நீங்க பண்ற அக்கப்போர் தான் தாங்க முடியல. அது உங்களுக்கு புரியுது, அந்த கிம்சைக்கு புரியலையே. புரியாத மாதிரியே நிப்பா. அண்ணே, இந்த முழு நேர கிறுக்கன் கிட்ட எல்லாம் மாட்டிட்டு என்னால முழிக்க முடியாது. நான் கிளம்புறேன், நீ சமாளி. ஏன் நெல்றீங்க? ஏண்டி ஓசை? சாம், இவ சரிப்பட்டு வருவான்னு நினைக்கிறீங்களா? ஐ மீன் உங்க லவ் சக்சஸ் ஆகும் நினைக்கிறீங்களா? ஆமாங்க, 100% 1000% கான்பிடண்டா இருக்கேன். என் லவ் சக்சஸ் ஆகும். ஏன் ஜோசியர் யாரையாவது போய் பாத்தீங்களா? ஃபிளேம்ஸ் போட்டு பாத்தீங்க, லவ் வந்துச்சு. அடச்சி இருக்கா மச்சான், சத்தியம்டா. சாம் மிசேன் போட்டு பாரு, லவ் தான் வருது. நான் இப்படி பண்றேன், இவ்ளோ பண்ணியும் உன் தங்கச்சி சம்மதிக்க மாட்டேங்கிறா பாரு. சம்மதிக்க வைக்கிறேன். ஆமா, நைட் பிளான் என்ன? ஆமாண்டா, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். நைட்டு பிளான் என்ன? நைட்டு பிளான் ஊரை சுத்திட்டு அப்படியே பேசாம வந்து தூங்க வேண்டியதான். தண்ணி எல்லாம் எதிர்பார்க்காதடா, நான் பாட்டில் எல்லாம் வாங்கிட்டு வரலாம். ஏச்சி வாய் மூடுறான், விடிஞ்சா அவளோட பிறந்த நாள். நீ அதுக்காக தான் எங்களை எல்லாம் இங்க கூட்டு வந்திருக்கன்னு தெரியுது. சாம், என்ன பிளான்? ஐயோ ஆத்தி, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் இந்த பிளானை யோசிக்கலாம், சும்மா எதேச்சியா நம்ம எல்லாம் வெளியே வந்தாதான். அத நம்புறதுக்கு நாங்க எல்லாம் லூசு பாத்தியா? ஓய் அம்மு, லாஸ்ட் இயர் உன் பிறந்த நாளுக்கு கூட நீ குடும்பத்துக்கு கூட இல்லாம, யாரும் இல்லாம அங்க அனாதையா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப. எல்லாம் எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பேன். ஆனா உன்னோட இந்த பிறந்த நாள் ரொம்ப ஸ்பெஷலா இருக்க போகுது. லாஸ்ட் இயர் நீ மிஸ் பண்ண உன்னோட ஒட்டுமொத்த குடும்பம் கூடவே நான், நீ ஆசைப்பட்டது எல்லாம், நீ நினைச்சு கூட பார்க்காத சந்தோஷத்தை உன்னோட இந்த பிறந்த நாள்ல நான் கொடுக்குறேன்.